ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் அவர் சொன்னதுனால நல்ல விஷயமான அந்த யோகத்தை ஆரம்பிக்கிறதுனால என்னெல்லாம் நமக்கு செய்கிறாரு, என்னெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பிறவி ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றதுல தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, போன ஜென்மத்தில் நம்ம இந்த யோகத்தை ஆரம்பித்து அதுலேருந்து நழுவி இருந்தாலும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கியதுனால அந்த புத்தி சேர்க்கை, அந்த வாசனா, அந்த பதிவுகள் எல்லாமே நமக்கு இந்த பிறவியிலையும் கிடைக்கிற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு நல்ல குலத்திலையோ ஒரு நல்ல ஆத்திகம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்லையோ நல்ல பக்தி செய்யக்கூடிய அந்த ஒரு குடும்பத்திலையோ பிறவி கிடைக்கிற மாதிரி செய்கிறாரு. அப்போது நம்மளையே அறியாமல் நம்ம யோகத்தை பக்கம் இழுக்கப்படுறோம் அப்படின்றத பகவான் 43வது ஸ்லோகத்திலையும் 44வது ஸ்லோகத்தில் முதல் பகுதியிலையும் சொன்னார். இப்போ 44வது ஸ்லோகம் 2வது பகுதியில் ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே, அதாவது இதுக்கு முன்னாடி பூர்வாபியாசேன தேனைவ, போன ஜென்மத்தினுடைய அந்த பயிற்சியினால், அந்த யோகத்தில் இருந்தக்கூடிய பயிற்சியினால், முயற்சினால் இந்த பிறவியில் நம்ம தானாக யோகத்தில் இழுக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னவரை யோகஸ்ய, யோகத்தை பற்றி ஜிக்ஞாசு அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருந்தால் கூட போதும். நீ முயற்சி எடுக்கலைன்னா கூட அந்த ஆசை இருந்தாலே போதும். சப்த பிரம்ம அதிவர்த்ததே, இந்த சப்த பிரம்மம் அப்படின்னு அந்த பிரகிருதி, இப்போ நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மண்டலம் அப்படின்னு, இதெல்லாம் தாண்டிடுறாங்க அவங்க அப்படின்னா என்ன, ஆத்ம அனுபவத்தை அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. யாருக்கு யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆசை இருந்தால் கூட போதும், அதில் முயற்சி எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஆத்ம அனுபவம் கிடைச்சிருதுன்னு பகவான் சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உதாரணத்தை பார்த்தோம். இப்போ திருப்பதியெல்லாம் போனால் அங்கே எப்போதும் கூட்டம் இருக்குது. நீங்கள் அந்த கூட்டத்தில் அந்த க்யூவில் முதல்ல நுழைஞ்சால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் அந்த கூட்டமே தள்ளிட்டு போயிட்டு நம்மளை அங்கே எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துறது. அதே போல் தான் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ முயற்சின்ற படிக்கு கூட வர தேவையில்லை, ஆசை அப்படின்ற இந்த படிக்கு கட்டிக்கவா, அந்த முதல் படி எடுத்து வை, அதுக்கு பிறகு நானே உன்னை அடுத்தடுத்த படிகளில் கூட்டிகிட்டு போய் எங்கே நீ போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஆத்ம அனுபவம் கிடைச்சிரும்னு பகவான் சொல்கிறாரு. ஆத்ம அனுபவம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் யோகம் செய்யணும். அப்போ அந்த யோகம் செய்யறதுக்கு, யோகம் கை கூட நமக்கு அந்த யோக சாதனங்கள், அதாவது யோகம் செய்யறதுக்கு அந்த முயற்சி, இப்படிலாம் உட்காரணுன்றத இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல எல்லாம் சொன்னார் இல்லையா, அதுவும் தேவை, வைராக்கியமும் தேவை. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கர்மயோகம்ன்றதை எதானே செய்யணும். ஏன்னா நம்ம மனசு சுத்தி அடையணும் இல்லையா. இந்த யோகத்துலலாம் உட்காரணும்னா மனசு, புலன்கள் எல்லாமே ஒருநிலைப்படணும், அந்த சுத்தி அடையணுங்கும்போது அப்போ நம்ம கர்மயோகம் செஞ்சுட்டே வரணும். கர்மயோகம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய நமக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கடமைகள் தான், தர்மங்கள் தான். அதையே ஒரு நல்ல எண்ணத்தோட, எனக்காக நான் செய்யலை, ஏதோ ஒரு பலனுக்காக செய்யலை அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செஞ்சுட்டு வர்றது தான் கர்மயோகம். அந்த கர்மயோகம் அப்படின்றத செய்யணும்னா அதுக்கு தேவை ஆத்ம ஞானம். அப்போது யோகத்தை பற்றி அந்த அறிவு அப்படின்றது கூட அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை ஆத்ம ஞானம் தான். அப்போ இந்த ஆத்மா வேற, உடம்பு வேற அப்படின்ற அந்த ஒரு அறிவு, அது ஒரு முதல் படிக்கட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அது தெரிய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ளேயே பல கேள்விகள் ஓடும். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அப்போ நான்றது இந்த உடம்பு இல்லையா, ஆத்மாவா? அப்போ உடம்புக்காகவே ஏன் நம்ம பாடுபடுறோம், ஆத்மாவுக்காக ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோன்றதுல அது தொடங்கி, அப்போ ஆத்மாவுக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது அதுதான் கர்மயோகம் ஆகும். அப்போ கர்மயோகம் செய்ய செய்ய தானாக மனசு சுத்தி அடையும், புலன்கள்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் பகவானோட ஆசீர்வாதத்துலேயும் மற்றதெல்லாம் நடக்கும். அடுத்து நம்ம அப்போ யோகம் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ யோகம் செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த யோகம் கைகூடும், இன்னும் வளர வளர அப்போ நமக்கு ஆத்மானுபவம் கிடைக்கும். இதைத்தான் பகவான் நீ முதல் படியை எடுத்து வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இது ஒரு படிக்கட்டு போல். ஆத்ம அறிவு, அதனால் கர்மயோகம், அதில் முயற்சியும் வைராக்கியமும் போட போட யோகம், யோகம் கை கூடின பிறகு ஆத்ம சாட்சா்காரம், அதாவது முழுமையான ஆத்ம அனுபவம் அப்படின்றது தான் இந்த அழகான ஒரு படிக்கட்டு. தொடர்ந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த அத்தியாயமும் ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.